தமிழ் திரையுலகத்தினுடைய முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அஜித் சாருடைய தாயார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருந்தாங்க. ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கும் அவருடைய சகோதரர் அனில்குமார் சாருக்குமே பலரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இரங்கல்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பொதுவாக அஜித் சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக சோசியல் மீடியாவில் வந்து பார்த்துருக்கவே முடியாது. அவர் வந்து சோசியல் மீடியாவில் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடியவரும் கிடையாது. அவருக்கு முக்கியம் அவருடைய ஃபேஷன். ஸோ அது தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இதுதான். பெரும்பாலும் வெளியிடங்களில் நீங்கள் அஜித் சாரை வந்து அதிகமாக எதுவும் பண்ணி பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் அனில்குமார் சார் வந்து அப்படி கிடையாது. ஸோ இவரும் முன்னாடி வந்து அவ்வளோக்கா வந்து ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் கொஞ்ச நாளாகவே வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறாரு. ஸோ இவர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் அவருடைய தாயார் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய தாயார் மோகினி அம்மாள் பார்த்திங்கன்னா கடந்த 30ஆம் தேதி உயிரிழந்தாங்க. 85 வயதில் இவருடைய உயிரிழப்பானது ஏற்பட்டிருந்தது. ஸோ அவருடைய இறுதி ஊர்வலம் பார்த்திங்கன்னா சடங்குகள் எல்லாமே சமீபத்தில் தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அஜித்துக்கு பார்த்திங்கன்னா திரையுலகத்தில் சேர்ந்த பலருமே வந்து ஆறுதல் தெரிவிச்சிட்ருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவருடைய இல்லத்துக்கே வந்து தன்னுடைய ஆறுதலை வந்து தெரிவிச்சிருந்தார். ஸோ அந்த இடத்துல தாங்க ஒரு சர்ச்சையே வந்து எழுந்தது. ஏற்கனவே விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஏதோ பழக்க வழக்கம் இருக்குது, தொடர்பு இருக்குது அப்படின்னு விஜயனுடைய மனைவி சங்கீதா விஜய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நிரூபிக்கிற வண்ண மாதிரி இப்போ த்ரிஷாவும் வந்து அஜித் சார் வீட்டுக்கு இணைந்தே வந்து போயிருக்காரு. ஸோ விஜயோடு இவங்க ஏன் இணைந்து போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அனில் சார்கிட்ட இன்னும் நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது குறித்தெல்லாம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பதிலை வந்து கொடுத்துருக்காரு. அப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அதாவது இப்போ தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகர். அவரும் பார்த்தீங்கன்னா அஜித் சாரும் நல்ல நெருங்கிய நண்பர்கள். திரையுலகத்தில் என்ன தான் வந்து தளபதி அப்படின்னு 2 பேரும் இரு துருவங்களாக வந்து செயல்பட்டு இருந்தாலுமே கூட அந்த திரையுலகத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. ஆழமான அந்த நட்பினுடைய காரணமாக தான் சிஎம் சார் நேர்லேயே போய் அவருக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய இரங்கல்களை தெரிவிக்க அவர் போன போது அவங்க கூடவே வந்து த்ரிஷா மேடமும் போயிருக்காங்க. ஸோ த்ரிஷா ஏன் விஜய் சாரோடு சேர்ந்து போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்குங்க. அதுக்கு குறித்து அனில் சார் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா, விஜயும் த்ரிஷாவும் எப்படி நண்பர்களோ அதே போல தான் அஜித்தும் த்ரிஷாவுமே நண்பர்கள் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு சில படங்கள் வந்து இணைந்து நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கும் பொழுது அந்த நடிப்பை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து நல்ல நட்பானது ஏற்படுது. ஸோ அஜித் சாரோடைய த்ரிஷா மேடமும் சேர்ந்து ஒரு 2-3 படங்களுக்கு மேலே வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பானது இருக்குது. இந்த நட்பை தாண்டி இவங்களுக்குள்ள வேறு எந்த உறவும் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியல. இது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் கேள்விப்படலை அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் யாருமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தப்பாக வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்காரு. ஏன்னா விஜய்க்கும் த்ரிஷாவுக்குமே கூட எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக த்ரிஷா மேடம் எப்படின்னா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா யார் என்ன பேசினாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. அது அவங்களுடைய கேரக்டர், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீ என்ன வேணால் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து யாருக்கும் வந்து திருப்பி பதில் கொடுக்கறதோ அதை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு எதுவும் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி அனில் சார் வந்து குறிப்பிட்டிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இவர்கிட்ட இன்னும் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் கொடுத்துருக்காருங்க. ஸோ அப்படி என்ன விதமான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவித்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் அவர் இந்த வீடியோ பதிவை வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ அனில்குமார் ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருந்தார் இல்லையா, அதில் தனக்கு அனுப்பின மெசேஜ்களுக்கு ரிப்ளை கொடுத்துறதாலும் அவங்களுக்கு நன்றி கூறி தான் அந்த வீடியோ வந்து பதிவிடுற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். அதாவது பிரபல ஊடகத்துக்கு அவர் வந்து ஒரு கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, அஜித் சாரோடைய சகோதரர் இந்த வீடியோவை வந்து தமிழ் செய்தி சேனல்களில் வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகம் ஒன்று வந்து எடுத்து அந்த செய்தியை வந்து பதிவிட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்த அனில்குமார் தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த வீடியோ வந்து பயன்படுத்தினதுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது நான் போட்ட ஒரு பதிவு, என்னுடைய ரீலு, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய லோகோவும் அந்த வாட்டர் மார்க்கெல்லாம் இருக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உறுத்தலாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து பதிவிட்டிருந்தார். ஸோ இவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். கிராஸ் போஸ்ட் செய்வதற்கு முன்னாடி என்கிட்ட வந்து அனுமதி வந்து கேட்டுறீங்களா? எதுவுமே கேட்காம நீங்கள் பாட்டில் ஏன் செய்கிறீங்க? ஊடகங்கள் ஏன் கெட்ட பேரை வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நேரத்தில் அவர்கிட்ட இன்னொரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தாங்க.
ஸோ தாவேகா வெர்சஸ் திமுகவாக மாறின பிரச்சனையை பற்றின ஒரு சில கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. ஸோ அனில்குமார் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டனம் தெரிவித்து தாங்க பதிவிட்டிருக்காரு. ஸோ திமுகவை சார்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து மக்கள் மத்தியில் பரவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. அனில்குமார் இப்படி பதிவிட்டதை அடுத்து அஜித்துடைய சகோதரர் இப்படி திமுகவிற்கு எதிராக வந்து பதிவிட்டுட்டாரே அப்படின்னு தாவேகா ஆதரவாளர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா இவருடைய பதிவை வந்து மேற்கோள் காட்டி திமுகவை வந்து கேலி செய்துட்ருக்காங்க. ஸோ கடைசியில் அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் அனில் சார் வந்து ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது தன்னுடைய பதிவை தாவேகா ஆதரவாளர்கள் இப்படி உபயோகித்துக் கொள்வதை பார்த்துட்டு அவங்களுக்கும் சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இன்னொரு பதிவு வந்து வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிளாரியேட்டர் திரைப்படத்தில் த மூவிஸ் த ஃபிக்கிள் பிரதர் அப்படின்ற ஒரு வரியை தன்னுடைய பதிவில் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கூட்டம் அப்படிங்கிறது எப்போதும் நிலையானது கிடையாது, நிலையற்றது. இதுதான் அதுக்கான அர்த்தம் சகோதரா. அந்த குறிப்பிட்ட ஊடகத்தை கேள்வி கேட்ட உடனே எங்கிருந்தோ தாவேகா ஆதரவாளர்கள் அதிக அன்பு பொழியறதுனால தனக்கு அந்த கூட்டம் நிலையற்றது அப்படின்றத மிக நீண்ட பதிவாக அனில்குமார் சார் வெளியிட்டிருந்தார். ஸோ எதிரியினுடைய எதிரி எனது நண்பன் அப்படின்ற கோட்பாட்டோட தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அவர் வெளியிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான விஷயம். ஸோ அதை வந்து இவங்க வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அவர் வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து ஆல்ரெடி அவங்களுடைய தாயை இழந்து கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து ஊடகங்கள் வந்து தவறாக வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களே வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ மேலும் மேலும் அவங்கள வந்து நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி ஒரு சில செய்திகளை ஊடகங்களே வந்து செய்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஊடகம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நல்லதையும் செய்கிறாங்க, அவங்களே தான் பாதி கெட்டதையும் செய்துட்டு போகிறாங்க அப்படின்னு அனில்குமார் சார் வந்து பதிவிட்டிருக்காரு. ஸோ எந்த விஷயம் செய்தாலும் அவங்களுடைய அனுமதி கண்டிப்பாக வேணும் அப்படின்றது அவருடைய கருத்தாக இருந்திருக்குங்க. ஸோ அஜித் சார் வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்ற போதிலுமே கூட அனில் சார் வந்து நல்ல ஆக்டிவாக தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து நீங்கள் என்ன கொஷின்ஸ் வச்சாலும் அவர் வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாரு. அதுவும் சரியான ஒரு பதிலாக தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது மாதிரி தான் இந்த சூழ்நிலையில் த்ரிஷா மேடத்தை பற்றியும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ அவங்களா தான் இருக்கிறாங்க, ஏன் நீங்களே அதை பேசி பேசி பெருசாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன வந்து வலியுறுத்துறாரு அப்படின்னா, அஜித் சாருக்கும் த்ரிஷா மேடத்துக்கும் நல்ல நட்பு இருக்குது, அதே மாதிரி விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் நல்ல நட்பு இருக்குது. அவங்க வந்து தப்பு பண்ணாத வரைக்கும் அவங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட போகிறது கிடையாது, அவங்க எல்லாருக்கூடையும் சகஜமாக தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா விஜய் சாருடைய மனைவி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தவறுதலாக வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்றதே இன்னும் யாருக்கும் தெரியல. இருந்தாலுமே கூட இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த தவறுமே இல்லாத போது அதை நாமளே வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்து நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவர் கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.